ஒரு படம் வந்து சென்சாரால் இந்த மாதிரி தடையை சந்திக்கும் பொழுது அப்போது கோர்ட்டு தான் ஒரே வழியா இல்லை அதுக்கு ஏதாவது வேறு ஏதாவது சொல்யூஷன்? அது வந்து ரிவைஸ் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. இப்போ 6 பேர் படம் பார்க்குறோன்னா அது ஒரு 10-12 பேர் பார்ப்பாங்க. ட்ரிபிள் ஒன்று இருக்குது, டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமை சென்சார் போர்டுக்கு அனுப்புவாங்க. அங்கே ஒரு பெரிய டீமை படம் பார்த்து அங்கே ஃபைனல் பண்ணுவாங்க. இத்தனை நகர்வு இருக்குது. இப்போ ரிவைஸ்க்கு அமைச்சிருக்கிறாங்க. ரிவைஸ் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டை வச்சு தான் அது வந்து ட்ரிபியூனுக்கு போதா இல்லை இங்கேயே ரிவைஸ்லேயே முடிச்சுக்கிறாங்களாங்கிறதெல்லாம் வந்து இனிமேல் தான் தெரியும். நீதிமன்றம் வந்து ரொம்ப இந்த விஷயத்தை ரொம்ப அது கடுமையாக பேசியிருக்கு. ஒரு டைட்டிலுக்காக நீங்கள் ஏன் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்க? இல்லை அவங்க இல்லை அந்த கேரக்டர் வந்து கடவுளின் பேர் உள்ள கேரக்டரு, ஆனால் அதை வந்து நீங்கள் தப்பாக காட்டியிருக்காங்க படத்தில், அதனால தான் டைட்டில் மாற்ற சொல்கிறோங்கிறாங்க. இல்லை நாங்கள் வந்து தலித் பெண்ணாக அந்த படத்தில் காமிச்சிருக்கோம், அதனால தான் சொல்கிறாங்க அப்படின்னு இவங்க தரப்பில் மாறி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது ஒன்றும் ட்ரெய்லர் மட்டும் தான் வந்திருக்கு, படம் ரிலீஸ் ஆன பிறகு தான் அந்த ஜானகிங்கிற கேரக்டரை அவங்க எப்படி பயன்படுத்திருக்கிறாங்கிறது தெரியும். இப்போ ஒருவேளை நீதிமன்றமே அந்த படத்தை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. நீதிபதிகளே வந்து படத்தை நாங்களே பார்க்குறோம், படத்தை போடுகையா அப்படின்னு கூட இறங்கி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் இருக்குது. இப்போ அவங்க போராட்டம், ஆர்ப்பாட்டம், நீதிமன்றம் அப்படின்னு இந்த குழு சம்பந்தமாக போயிருக்கிறாங்க. இது சுரேஷ் கோபி இந்த படத்தில் இன்வால்வ் ஆகி அவர் அமைதியாக இருக்கிறாருங்கிறது தான் எல்லாருடைய ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது.